இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாயாம் அகில உலக திருச்சபையானது மிக முக்கிய விழாவை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய பிறப்பு பெருவிழாவை இன்று உலகமெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறோம். நாம் இன்னைக்கு நமது ஊர் அண்டையில் இருக்கின்ற வேளாங்கண்ணி மாதாவுடைய ஆரோக்கிய அன்னையினுடைய திருநாவை இன்றைக்கி நம்ம கொண்டாடுறோம். அன்னை மரியாள் செப்டம்பர் 8 தான் பிறந்தாங்களா என்பது ஒரு கேள்விக்குறி இல்லையா? இதற்கு ஒரு மரபு கதை, அதாவது எழுதப்பட்ட சாட்சியமில்லை, இது இல்லை, ஒரு மரபு கதை, ஒரு கதை உண்டு. திருத்தந்தை 14ஆம் ஆசீர்வாதப்பர் அவர் திருச்சபை தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு துறவி செப்டம்பர் 8ஆம் தேதி வித்தியாசமான ஒரு 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 இசையே, சவுண்ட் அவர் காதில் கேட்குது. என்னன்னு தெரியல அவருக்கு. ஆனால் சவுண்டு நல்லா இசை, நல்ல மங்கள இசை மாதிரி நல்லா காதில் ஒரு இசைக்கின்ற சவுண்டு அவருக்கு கேட்குது. என்னன்னு எங்கே தேடுறாரோ அவர் கண்டுபிடிக்க முடியல. ஏதோ நல்ல ஒரு இசை, மங்களகரமான இசையை ஒலிக்குது. இது என்னன்னு அவருக்கு தெரியல. ஒரு நாள் கடவுள்கிட்ட வேண்டார், ஆண்டவரே இது என்ன சவுண்டு, இது எனக்கு மட்டும் கேட்குது, என்ன விஷயம் சொல்லுங்க. கடவுள்கிட்ட வேண்டுகின்ற பொழுது ஆண்டோடைய வாக்கு அவருக்கு சொல்லப்படுது. அடுத்து வருகின்ற செப்டம்பர் 8 உனக்கு இது என்ன இசைன்னு நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டோடைய வாக்கு அருளப்படுகிறது. அடுத்த அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்கார் அந்த துறவி. என்னவா இருக்கும். அடுத்த ஆண்டு சேம் நாள் வருகிறது, செப்டம்பர் 8. அப்பொழுது ஒரு மாபெரும் காட்சியை இந்த துறவி காண்கிறார். வானம் திறந்திருப்பதையும் அங்கே அன்னை மரியாளுக்கு பிறப்பு விழாவை வானதூதர்கள் கொண்டாடுற மாதிரி அங்கே ஒரு மகிழ்ச்சி, அந்த இசை கருவிகள்லாம் நேரில் காண்கின்ற அற்புதமான காட்சியை துறவி காண்கிறார். அப்போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தூதர் சொல்கிறாரு இந்த துறவியை பார்த்துக்கோ, இன்றைக்கு திருச்சபையின் இந்த அகில உலகத்தினுடைய தாய் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழான்னு சொல்கிறாரு. அன்னைக்கு துறவி என்ன பண்ணுற உடனே என்ன பண்ணுறாரு, அதை போப்புக்கிட்ட அறிவிக்க சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஒரு காட்சி கண்டங்க போப்பு, இந்த மாதிரி சொல்ல. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த நாளை அன்னையின் பிறப்பு பெருநாளாக அறிவிக்கிறார். அதனை தொட்டு நம்பது இன்னை வரைக்கும் இது கொண்டாடப்பட்டு வருகிறது. இது ஒரு மரபு கதை. இந்த கதையை நான் அருள்வாக்கு இணையதளத்தில் படித்து அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சகோதரர்களே, அன்னை மரியாள் இந்த உலகத்தின் தாய், இந்த உலகத்தினுடைய பாவங்களை போக்க வந்த இயேசு ஆண்டவருடைய தாய். அகுஸ்தினா சொல்லுவார், மங்கள வார்த்தை ஜபம் அந்த நாளில் சொல்லுது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் திருமண ஒப்பந்தம் நடக்குதாங்க. யார் முன்னிலையில்? அன்னை மரியாள் முன்னிலையில் திருமண ஒப்பந்தம் நடக்குதான், விண்ணுக்கும் மண்ணுக்கும். அதற்கு முக்கிய நபர் அன்னை அங்கே நிற்கிறாங்களா, அவங்க முன்னிலை நடக்குதான். அது அப்போ அந்த விண்ணக மன்னக இந்த பயணத்திற்கு அன்னை மரியாள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தோம் யோசிச்சு பார்க்கணும். நாம் இன்றைக்கு வாசகம் மீகா 5:2, எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, நீ யூதா குலத்தில் சின்ன ஒரு ஊர், ஆனால் இந்த உலகத்தை ஆளப்போகிறவர், இஸ்ரவேலை ஆளப்போகிறவர், இந்த உலகத்திலே பாவத்தை வெல்ல போகிறவர் உங்களை தோன்றுவார். எனவே நீ சின்னதே கிடையாது என்று அந்த வாக்கு அருளப்படும். அப்படியே அன்னை மரியாளுக்கு பொருத்தி பாருங்க. யூத மக்கள் வாழ்ந்த காலத்தில் பெண்களை ஒரு கணக்கு கூட எடுத்துக்க மாட்டாங்கய்யா. பெண்கள் 2ஆம் தரம் தான் வாழ்ந்தாங்க. ஆண்கள் தான் முக்கியம், ஆம்பளைங்க தான் முக்கியம், ஆம்பளை தான் அப்படி பார்ப்பாங்க. பெண்கள் 2ஆம் பட்சம்தான். அப்பம் பழகும் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பெண்கள் குழந்தைகள் நீங்களாக, ஆண்கள் 5000 வரும். ஏன் நீங்களாக? அவங்க சேர்த்து கணக்கு பண்ணு முடியாது. கணக்கு கூட அவங்களை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா பெண்கள் அப்படி நடத்தப்பட்டாங்க. அந்த மாதிரி அவங்க எதுக்கு? அன்னை மரியாள் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கோயிலில் காணாமல் போயிடுவார், தேடுறது போவாங்க. உங்கள் அப்பாவும் நானும் தேடிந்தோமே, அப்பா
அப்புறம் அம்மா, ஆண் முன் பெண் பின்னடி. விபச்சார பெண் பிடிபடுவாள் இல்லையா? இப்போ பாருங்க, அப்போ ஆம்பளைங்களாம் கும்பலாக வந்து அந்த பொண்ணை சாவடிக்கணும்னு வருவானு, கல்லெடுத்து அடிக்க வருவானுங்க பாருங்க. போதகரே, மோசே சட்டம் விபச்சாரத்தில் பிடிபட்டா கல் அடிச்சு சாவடிக்கணும்னா சொல்கிறீங்க நீங்கள். ஏண்டா, அவன் விபச்சாரி ஆனது ஆண்களால் தானே. அப்போ தவறு செய்தவன் என்ன பண்ணுறான்? அவன் நீதிமான் ஆகிட்டான், தண்டிக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறான். உன்னால் பாவியாக்கப்பட்ட அந்த பெண் சாகணுன்ற எதாவது நியாயம்? இதுதான் நடந்தது. பெண்கள் அப்படி இருந்தாங்க. எனவேதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஓ பெண்ணா தாயே, உன்னை நான் வைக்கிறேன் மேலே என்று சொல்லி அந்த பெண்ணின் வயிற்றிலே மீட்பரை உதிக்க செய்தார். பெண்ணினம்மா, இழிவா நீ கவலைப்படாத, பெத்லகேம் சின்ன இடமா நீ கவலைப்படாத, என்ன உயர்த்திரம் பார் என்று எவ்வாறு இந்த பெத்லகேமை இன்று உலகம் அண்ணாந்து பார்க்கிறதோ, இந்த உலக மீட்பர் ஜனித்த ஊர்னு எப்படி நிற்குதோ, இந்த உலக பிரமித்து போய் பார்க்குதோ, அதே போல தான் அன்னை மரியாள் இன்னைக்கு. அம்மாவுடைய அன்புக்கு நம்ம எதை கூட ஈட சொல்ல முடியாது. எதை வேணா ஈடாடுத்துங்க. எதுக்கு தாயினுடைய அன்புக்கு எதை நம்ம ஈக்குவலாக வைக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு திரைப்பட வசனம் இவ்வாறு வரும்: கடவுள் நமக்கு பிறப்பை கொடுத்தாரு, முக்கியம்தான். ஆனால் கடவுளோட தாய் மேலேன்னு சொல்லி திரும்ப அந்த திரைப்பட டயலாக் வரும். ஏன்னு சொன்னால், கடவுள் நமக்கு பிறப்பை கொடுத்தாரு, 10 மாதம் சுமக்கலை பாரு என்று அந்த டயலாக். அது என்னவோ தாய்மைக்கு அவ்வளோ ஒரு பேர் உண்டு இல்லையா? ஒரு தாய் முழுகாமல் கர்ப்பமாக இருக்கும் பொழுது சரியாக தூங்க மாட்டாங்களாம். இப்படி திரும்பி படுத்தா சொல்லுவாங்க, நான் கேள்விப்படுறேன், வலிக்கு இப்படி பார்த்தா இந்த மாதிரி குழந்தைக்கு இந்த மாதிரி இப்படி ஆகிடுமோ, இப்படி திரும்பி படுத்தா இப்படி ஆகிடுமோ என்று அப்படி இரமெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்களா அன்னை, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. டாக்டர் சொல்லுவாங்களே, அம்மா ஒரு உசுறு தான் பிழைக்க வைக்க முடியும், ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்ன தாயிட்டு கேட்டால், என் பிள்ளையை காப்பாற்றுங்க, நான் செத்து போகிறேன், என் பிள்ளைய கொண்டுடாதீங்கன்னு தாய் கதறுவாளாம். தாயுடைய அன்புக்கு இடையின சொல்லவே முடியாது. ஒரு ஜப்பானிய கதை ஒன்று உண்டு. அந்த கதையில் இவ்வாறு கதை இது. ஒரு ராஜா என்ன பண்ணுறான், ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். இந்த உலகில் என்னோடய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட 60 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் செத்து போயிடணும், அதை கொண்டுடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறான். அப்படி என்ன பண்ண, எங்கே எங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், எங்கே தூக்கி விட்டு வந்துருங்க, போங்க, அந்த மலையோ காட்டில் போய் விட்டு வந்துருங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டான். எல்லா வயதானவர்களும் என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே கொல்றதுக்கு மனசு இல்லை, எங்கேயாவது காடு மலை எங்கேயாவது போய் கணாமல் போட்டு வந்துடும் அப்படி அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாங்களை. அதிலே ஒரு மகன் தன்னுடைய தாயை முதுகில் சுமந்து கொண்டு என்ன பண்ணுறான், ஒரு பெருமாளை, அட எங்கேயோ எங்கள் அம்மா என் கண் முன்னாடி சாக வேண்டாம், என் கண் மரமாக எங்கேயாவது அந்த பிள்ளை தூக்கிட்டு போகிறான். ஏன்னா ராஜா உத்தரவாச்சு, என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போகிறான். போகின்ற பொழுது இவன் மலை அந்த காட்டு பக்கம் போய் தான் இருக்கிறான். நிறைய அந்த குச்சி ஒடிக்கின்ற சவுண்டு கேட்குது இவனுக்கு. அப்போ என்ன பண்ணுறான், என்ன திரும்பி பார்த்தா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பின்ன வயசான அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வரும்போது குச்சியை உடச்சிக்கிட்டே வராங்களாம். ஏம்மா என்ன பண்ணுறீங்கம்மா, குச்சியை உடச்சி விட்டு வரீங்க, என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது, எப்பா என்னை காட்டில் விட்டுடு, பிரச்சனை இல்லை, நான் போகும்போது வழி தவறி போயிட போகிறேன், உனக்கு வழி காட்டும் விதமாக அந்த குச்சி அந்த திசையை பார்த்து ஒடிச்சு வச்சுட்டு வந்துருக்குறேன், அந்த குச்சி எப்படி வழி காட்டுதோ அதே பாதையிலேயே போய் நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடா சான்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. சகோதரர்களே, தான் செத்தா பரவாயில்ல, என் புள்ள வாழணும். தாயுடைய பாசம் தானீங்க. நான் செத்தா பரவாயில்ல, என் புள்ள வாழ்ந்தா போதும் தான் தாயுள்ள. அன்னை மரியாள் அப்படி தான் இருந்தாங்க இல்லையா? பிள்ளை செத்த பிறகும் சிடங்களோடு அவங்க உட்காந்துந்தாங்க. என் பிள்ளை செத்து போயிட்டான், அடிச்சு கொண்டு சிலுவையில் தூக்கி சாவடிச்சிட்டானுங்க, அடக்கம் பண்ணிட்டோம். அன்னை மரியாள் அப்பொழுதும் கூட என் மகன் இந்த உலக மீட்பு பெறணும், ஆணுடைய ஆட்சி இங்கே வரணும், ஆணுடைய வார்த்தை உலகமெல்லாம் பரவணும். என்ன பண்ணாங்க, திருத்தூதர் கூட உட்காந்துருந்தாங்க. அவங்க பயந்து அவங்க ஓடி ஒளியில அங்கே திருத்தூதர் கூட இருந்து அவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க புத்திமையை சொல்லி அவங்க தைரியம் எனக்கு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க தைரியம் விட்டுனாங்க. அதான் அம்மா. சரிங்களா? உன் உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவுச்சா யோசிச்சு பாருங்க. நம்ம அன்னை மரியாளுடைய ஒரு தியாகத்தை
அவங்களுடைய துன்பத்தை பைபிளை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. நம்ம அந்த ஒரு பைபிள் வாசிக்கும்போது அந்த இடத்துல நின்று வாசிக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ அன்னை மரியாள் இப்போ ஏசப்பாவை தன்னை கொடுத்துட்டாங்க, சாவு தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏசப்பாவை அடித்து சவுக்கில் அடித்து அப்படியே கூப்பிட்டு போகிறேன். கண் முன்பாக தன் பிள்ளை இல்லையா 10 மாதம் சுமந்து பெற்று இல்லையா தன் ரத்தத்தையே பாலாக உருக்கி அந்த பிள்ளைக்கு கொடுத்து வளர்த்து 30 வயசு வரை இந்த பிள்ளைய ஒத்த பிள்ளை இல்லையா கண்ணு மணின்னு பிள்ளை பெற்று வளர்த்து அப்படியே அடித்து சித்திரவதை பண்ணி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அப்படியே போயிட்டு சிறிது நேரத்தில் கொன்று அந்த பிணத்தை மடியில் போடுறாங்கன்னா ஒரு தாயினுடைய நிலை எப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அன்னை மரியாளுடைய நம்ம அதான் நமக்கு கொண்டாடுறோம், திருச்சபையின் தாய். ஒரு பாட்டு வரும் இல்லையா, தாயின் மடிதான் உலகம் அவள் தாளினை படிந்திடுவோன்னு ஒரு பாட்டு உண்டு. அம்மா பாதத்தில் உட்காருவோம். சூசேப்பருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சா இல்லையா, நீங்கள் 2 நட்சவாசகம் அதான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவரை மறைமுகமாக விலைக்கு விடணும் சந்தேகப்படுறாரு. யார்? சூசேப்பர். ஆண்டவர் சொல்கிறார், சூசையே தாவீதின் மகனே பயப்படாத, உன்னுடைய மனைவி மரியாள் தூய்மையானவள், அவள் கருவுற்றிருப்பது தூய ஆவியால், நீ தைரியமாயிருன்னு சொல்லுகிறார். சரிங்களா? ஏனென்றால் அன்னை மரியாள் யாருக்கும் சுமையாகவோ பாரமாகவோ இருக்க மாட்டாங்க அம்மா. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆசி முழுமையாக பெற்றவர் அன்னை மரியாள். முதல்ல இந்த அருள் இந்த மாதிரி ஜபம் வரும் பார்த்தீங்களா, மங்கள ஜபம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜபம். எனக்கு அந்த ஜபம் என்னென்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்கணும் ஜபம் வரும். அது எனக்கு ரொம்பவும் அது பிடிச்ச ஜபம் அது. ஆனால் இப்போ பாருங்கள், அருள் மிக பெற்ற மரியேன்னு மாற்றிருக்கிறாங்க. அது என்ன மொழிபெயர்ப்ப தெரியல, ஆனால் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. எனக்கு மொழிபெயர்ப்பது தான் மிக அற்புதமான உடன்பாடு உண்டு எனக்கு. அருள் நிறைந்தவர் அன்னை மரியாள், ஆண்டவருடைய ஆசியை முழுமையாக பெற்றவர் அன்னை மரியாள். இந்த கேள்வியில் வேதியில் படிக்கும்போதே ஃபாதர்ஸ் அங்கே கேட்டேன் நான், இந்த ஜபம் இப்படி இருக்க சாமி, இது எப்படி இது, ஏன் அதை மாற்றினீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது, அருள் நிறைந்தவர் ஆண்டவர் மட்டுமே. அதனால அருள் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைந்தவர் அவர் தான் அன்னை மரியாள். அருள் அதிகமாக பெற்றதான், அருள் மிக பெற்றவரைன்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறோம்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை அது எனக்கு அது உடன்பாடு கிடையாது. திருச்சபை சொல்ல ஏற்றுக்கணும், அது நான் அது தப்பு சொல்லலை. இருந்தாலும் எனக்கு மனசுக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் அருள் நிறைந்தவர் கிடையாது, அருளின் ஊற்று அவர், அருளின் பிறப்பிடம் அவர். அருள் அங்கே தான் உற்பத்தியே ஆகுது. இந்த உலகையே நிறைக்கும் அளவுக்கு உற்பத்தி ஆகும் இடம் அந்த அருளின் ஊற்று ஆண்டவர். அவர் அருள் நிறைஞ்சவர் கிடையாது. அந்த ஊற்றிலிருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைவாக அருளை பெற்ற அன்னை மரியாள். அதான் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனேன்னு சொன்னாங்க. சரிங்களா? அது என்னவோ இது எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த அருள் நிறைந்த மரியாள், அந்த அருள் நிறைய பெற்ற அன்னை மரியாள் நமக்கு ஆசீர்வாதம் அம்மா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு குறையெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி ஞாபகம், இந்த இதில் நம்ம நிறைய சொல்லியிருக்கேன் நான், திரும்பவும் அதை சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா அருங்காட்சியகம் இருக்குது இல்லை, மாதாவுடைய சாட்சியங்கள், அந்த அருங்காட்சியகம் இருக்கும். அதில் ஒரு ஃபோட்டோ இது எனக்கு ரொம்ப கவர்ந்தது, ரொம்ப எனக்கு அந்த ஒரு சாட்சியம் எனக்கு. அங்கே ஒரு சகோதரி ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்காங்க. கடிதத்தில் சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் அதை சொல்கிறவங்க கிட்ட நான், என் பெயர் ஒரு பெயர் போட்டு ஊர் பேரில் போட்டு அங்கேருந்து வரேன் நான். எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. நான் பார்க்காத மருத்துவர் கிடையாது, சாப்பிடாத மருந்து கிடையாது, சித்த மருத்துவம் அது எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன். எனக்கு எந்த விடிவு காலமும் பிறக்கலை. பக்கத்து வீட்டில் ஒரு கிறிஸ்துவ அம்மா இருந்தால், அவங்க சொன்னாங்க, எம்மா நீ ஆரைக்கு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயிட்டு வா, போயிட்டு அம்மா பாதத்தில் உட்காரு இல்லையா, தொடர்ந்து 7 வாரம் 9 வாரங்கள் இது ஒரு போட்டுச்சு, நீங்கள் தொடர்ந்து அம்மாவோடைய கோயிலில் அவங்க சன்னிதானத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வா, நல்லது நடக்கும்னு சொன்னாங்களாம். இந்த சகோதரி அவங்க ஊரில் புறப்பட்டு தொடர்ச்சியாக 7-9 வாரமாக சந்தி ஏதோ ஒரு வாரம் போட்டு வந்து என்ன பண்ணாங்க, அன்னை மரியாளோட சனிக்கிழமை மாதா நாளில் அப்போ என்ன பண்ணாங்க, வந்து மாதா பாதத்தில் உட்காந்து வேண்டிட்டு போகிறாங்க.
அதன் விளைவு அந்த ஃபோட்டோ அதை பார்க்கணுமே, அப்படியே புல்லரிக்கும். ரொம்ப ஒரே அதில் ஃபோட்டோ இருக்குது. ஒரு பெண் குழந்தையோட கணவன் மனைவி ஒரு பெண் குழந்தை கையில் வச்சு ஃபோட்டோ இருக்குது. இப்போ எனக்கு எங்கள் மாதாவே எனக்கு பிள்ளையாக பிறந்து எனக்கு குழந்தையா பெண் குழந்தை எனக்கு பிறந்துருக்குதுங்க பாருங்கள். டாக்டர்லாம் சொன்னாங்க, உங்களுடைய கர்ப்பப்பை குழந்தையை தாங்கும் அளவுக்கு வலிமையாக இல்லை, அதனால் உங்களால் குழந்தை பத்துக்கவே முடியாது. ஒரு குழந்தையை கருத்தரிக்கும் அளவுக்கு கர்ப்பப்பை உங்களுக்கு வீக், கர்ப்பப்பை சுருங்கி போச்சு, அது செயல்படாத தன்மையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு குழந்தை பிறக்காத அந்த லெட்டரும் அங்கே வச்சுருக்காங்க, டாக்டர் கூட சர்டிஃபிகேட் இல்லையா, அதை அங்கே வச்சுருக்காங்க. இப்படி சொல்லப்பட்ட பெண் நான் இன்றைக்கு அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் மாதாவே எனக்கு பெண் குழந்தையாக போதும், அந்த ஃபோட்டோ அங்கே இருக்குது. சகோதரர்களே, அன்னை மரியாள் அருள் நிறைந்தவர், இன்றும் அவர் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. திருப்பாளர் இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் நான் போற்றுறேன், ஆண்டவர் நான் போற்றுறேன், ஆண்டவர் நான் போற்றுறேன். அந்த போற்றுதலால் கடவுள் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறாங்க. வச்சுக்கோ. பைபிளில் காணா ஊரில் இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப, நான் ஒரு பசங்க கதை சொல்லும்போது அப்படி ஒரு ஜோக்குமாக அந்த கதையை சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்கும். ரசம் தந்து போச்சு. யூத பாரம்பரியப்படி ஒரு திருமணத்தில் ரசம், திராட்சை ரசம் மிக மிக முக்கியமான ஒரு இடம் கொண்டிருக்குன்னு ஒரு பொருள். அது தீர்ந்து போச்சுன்னா எவ்வளோ அசிங்கம் சொல்லுவேன். திருமணம் வீட்டாருக்கு எவ்வளோ ஒரு இழிவு, அசிங்கம் தானே. சாப்பாடு இல்லை, ரசம் இல்லைன்னு சொன்னேன். வராங்க, அம்மா ரசம் தீர்ந்து போச்சாம்மா. ஏங்கடா சொல்கிறீங்க? அதோ என் பிள்ளையோட சொல்லுங்க, இப்பா ரசம் தீர்ந்து போச்சாம்ப்பா. அம்மா போகிறாங்க. எஸ்ப்பா எஸ்கேப் ஆகிறாரு பாருங்க. அம்மா என் நேரம் ஒன்றும் வரல, அதுக்கு டைம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம் அப்படின்றார். அம்மா சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். அவர் பின்னாடியே போங்க, அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், நல்லது செய்வார் உங்களுக்கு. அம்மா பாருங்க, அப்போ இந்த மக்களை ஏசப்பா பின்னாடி அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. அங்கே போங்க, என் பிள்ளைகிட்ட போங்க, போ என் பிள்ளைகிட்ட போ, என் பிள்ளை அவர் செய்வார், நீ போ என்று அம்மா என்ன பண்ணுறாங்க, புள்ள பக்கமாக அவன் உலகத்தை அமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அற்புதம் நடக்குதா இல்லையாங்க? தண்ணி நிரப்புறாங்க, ரசமாக மாறுகிறது. குறைவாக இருந்த அந்த திருமண வீடு நிறை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. குறையை நிவர்த்தி செய்ய காரணியாக இருக்கிற அன்னை மரியாள். ஆண்டவருடைய ஆசி அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்தில் நிரம்ப பொழியப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அப்பேற்பட்ட தாயுடைய பிறப்பு விழா என்று, அம்மாவுடைய பிறப்பு விழாவின் போது நாளில் அம்மாவோட திருநாமம் தாங்கிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரர்களே, எப்படி அந்த தாய் தன் பெற்ற அன்பை, தன் பெற்ற ஆசிரியை இந்த உலகம் முழுக்க பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் வாழ மகிழ்ச்சியாக காரணமாக இருக்கிறாங்களோ, அதே போல் அந்த அம்மாவோடைய பிள்ளைகள் நாமும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். இன்றைக்கி நமக்கு திருச்சி சொல்கிறது தான், அம்மா சும்மா வந்தாங்க பாருங்க பார்ப்போம், தன்னுடைய ஆசிரியை பெற்றாங்க, எல்லாரும் கொடுத்தாங்க. அந்த ஆசிரியை வாங்கிய உடனே அம்மா எங்கே போகிறாங்க பாருங்க, பைபிள் பாருங்க பார்ப்போம். நீங்கள் எங்கே போகிறாங்க? எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க பாருங்க, பார்க்க போகிறாங்க. வயசான காலம், முதிர்ந்த வயது, கர்ப்பமாக இருக்கிறாங்க எலிசபெத் அம்மா. போங்க ஓடி போகிறாங்க. நாசரேத்தூருக்கும் அயன் கரீம் என்ற எலிசபெத் அம்மாவுடைய ஊருக்குங்கிறது 100 கிலோமீட்டர், இப்போ சொல்கிற 100 மைல் தூரமாக அது. இப்போ சொல்கிறாங்க அவ்வளோ தூரமாக அந்த தூரமாக அது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ கார் பஸ்லாம் கிடையாது, ரோடு கிடையாது, காட்டு பாதை தான் இல்லையா? அந்த மிஞ்சி போனால் அம்மா எப்படி போயிருப்பாங்க? ஒரு கழுதில் போயிருப்பாங்களா? இருக்கலாம். அவங்களும் கர்ப்பிணி. நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களும் கர்ப்பிணி. அந்த நிலையிலும் பிறருக்கு உதவி செய்ய ஓடி போகிறாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என் ஆண்டவருடைய தாய் என்கிட்ட வரணும், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். அம்மா நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க தாயே, உங்களுக்கு கர்ப்பத்தையும் பொருட்படுத்தாமல் என் உதவி செய்ய வந்துருங்க தாய்னு அவங்க பூரிப்படைகிறாங்க. என் ஆண்டவரின் தாய் என்கிட்ட வரணும், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணும். எனத்தார 3 மாதம் அன்னை மரியாள் அங்கே தங்கி உதவி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க வீடு திரும்புகிறாங்க. அனைவரை குறைகளை நீக்குவதிலே அன்னை மரியாள் சிகரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அம்மாவுடைய பிள்ளைகள் நாம் என்ன பண்ணுவோம்? நம்மளால் முடிஞ்ச வரை நான் அடிக்கடி சொல்லுவேன், அள்ளி கொடுக்குறனாலும் கிள்ளியாவது கொடுங்க, கிள்ளியாவது கொடுப்போமே. அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் நாம் அன்னை மரியாள் அள்ளி வழங்கினார்கள், நம்ம கிள்ளியாவது இல்லையா? எல்லாம் அன்பு செய்து பகிர்ந்து வாழ்ந்தால் இன்றைக்கு அன்னை மரியாள் நம்மையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
சகோதரர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவின் இந்த நாளாகி இன்று அன்னை மரியாளை அவருடைய பெயரை தாங்கியிருக்கிறவங்க எல்லோரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அன்னை மரியாள் தொடர்ந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமக்கு என்ன கஷ்டமாக குறையோ அம்மா பாத்தில் உட்காருவோம். எப்படி காணாவூரில் அம்மா கிட்ட போனாங்க பார்த்தீங்களா? அம்மா கஷ்டம் போச்சுமா, அவங்க என்ன பண்ணாங்க? தன் பிள்ளை வழியாக பிள்ளைகிட்ட கேட்டு அது நிறுத்தி நாம் என்ன பண்ணுவோம்? என்ன கஷ்டமோ என்ன குறையோ அவங்க பாத்தில் உட்காருவோம், ஜோமான சொல்லுவோம். அம்மா எனக்கு கஷ்டம்மா, அன்னைக்கு காணாவூரில் கஷ்டம் தீர்த்து வச்சிங்களே, அன்னைக்கு சீடர்கள்லாம் பயந்து உட்காந்துருக்கும் பொழுது அவங்க கூட உட்காந்து ஆறுதல் சொன்னீங்களே, ஏசப்பா கொண்டுட்டாங்க. எல்லா சீடரும் 4 பாகம் தெரிச்சு ஓடாமல் எல்லாரையும் ஒன்று கூட்டி மொட்டை மாடியில் மேல் அறையில் ஒன்றா கூட்டி எல்லாம் கூடவே இருந்தாங்க, தைரியப்படுத்துனீங்க. அது மாதிரி நான் கஷ்டப்படும் போது தான் பண்ணுங்க, நீங்கள் எனக்கு தைரியம் சொல்லுங்கம்மா என்று இன்பமோ துன்பமோ எந்த நேரத்திலும் அன்னை மரியாளுடைய பாதத்தை பற்றினால் நமக்கு ஆணுடைய ஆசி நிச்சயம். 2 நாள் சந்திப்போம்.